இதெல்லாம் செய்தி. அப்போ சார் கஸ்டோடியல் டெத் அஜித் குமார் பத்தி நீங்க பேசுறீங்க. அந்த டைம்ல முதலமைச்சரே சாரி கேட்டாரு சார். அஜித் குமார் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சாரி தெரியாத நடந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டாரு. ஆனா விஜய் ஒரு சாரி கூட கேட்கல, இரங்கல் கூட தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, 20 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு தருவதாக எண்ணுகிறேன் அறிவிக்கல சார். விஜயோட அறிக்கை பாக்கீங்களா? 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு அறிவிப்பு, இவர் அறிவிக்கல, எண்ணுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் எண்ணிட்டு இருக்காரு, தரல. இன்னைக்கு வரைக்கும் தரல. அவரு இரங்கலும் தெரிவிக்கல, தருவாரு. அதாவது 20 லட்சம் ரூபா எல்லாம் 100 ரூபா நோட்டா இருக்குங்க. என்ன உங்களோட சேர்த்து என்னையே மாட்டி விட போறீங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் பதட்டத்தில் இருக்கார். எந்த நேரத்தில் கைது செய்யப்படுவோம், அந்த கைது காய்ச்சல் முடியல. இதை தாண்டி அடுத்த கட்டம் எப்படி நகர்றது? புஷியான சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. இவர் நம்பி இருந்தவர் ஆதவ அர்ஜுனா இப்போ பாஜகவில் கொண்டு போய் இணைச்சிட்டார். பாஜகவோட விஜய கொண்டு போய் இணைச்சு அவரு ஸ்ட்ராட்டஜி வரும்போதே பாஜக மூலமா தான் வந்தது. நீங்க நெடுமாற ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தடாவுள் 1 வருஷம் இருக்காரு. கருணாநிதியை பார்க்கணும்னு போறாரு. போன உடனேயும் சுபபி என்ன பண்ணாரு, நெடுமாறன் திமுக கூடிய கையில் கொடுத்துட்டாரு. நெடுமாறன் திமுக ஆயிட்டார். அதே போல இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு விஜய் கட்சியில எந்த கொடியை கொடுத்துட்டான்? காவி கொடியை கொடுத்துட்டாங்க. இப்போ அதுல இருந்து மீள முடியல.